வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப். சரி, இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இது மாஸ்டர், இது ஸ்லேவ். அதாவது ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ரெண்டு எடுத்துக்கணும். ப்ரீவியஸாக நம்ம ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் படித்தோம். ஸோ இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்பை ரெண்டு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எஸ்னு ஒரு இன்புட்டு, இங்கே ஆர்னு ஒரு இன்புட், அதுதான் இங்கே ஜேகே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கிளாக் பல்ஸு கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பில் என்ன அவுட்புட் வருது? கியூ பார். இந்த அவுட்புட் தான் இங்கே இன்புட்டாக போகுது. ஜே, இது கே. இந்த கிளாக் பல்ஸு டேரெக்டாக இங்கேருந்து வரல, கூட எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒரு நாட் கேட்டை ஆட் பண்ணி நம்ம அங்கே ஸ்லேவுக்கு அனுப்புகிறோம், அடுத்த ஃப்ளிப் ஃப்ளாப்க்கு. அப்படி பண்ணும்போது தான் ட்ரிகர் ஆகும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளிப் ஃப்ளாப்பை யார் ட்ரிகர் பண்ணுறா? வெறும் கிளாக் பல்ஸ் மட்டும்தான். இந்த ரெண்டாவது ஃப்ளிப் ஃப்ளாப்பை யார் ட்ரிகர் பண்ணுறா? கிளாக் பல்ஸு கூட இந்த நாட் கேட்டு சேர்ந்து வர அவுட்புட் தான் ட்ரிகர் பண்ணுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்புட் கொடுக்கணும். இந்த கியூ பார் அவுட்புட் இருக்குங்க இல்லையா, இதை எடுத்து ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப்பில் இன்புட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அப்படி கொடுத்தோம்னா தான் இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் மாஸ்டர் ஸ்லேவ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். எ மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இஸ் எ சீக்வென்ஷியல் சர்க்யூட் தட் யூசஸ் த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் இன் எ மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன். இந்த ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப் ரெண்டு எடுத்துக்கணும். ஒன்று மாஸ்டரில் வச்சுப்போம், இன்னொன்று ஸ்லேவாக வச்சுப்போம். இது ரெண்டுத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். அதை தான் நம்ம சீக்வென்ஷியல் சர்க்யூட்னு சொல்லுவோம். திஸ் செட்டப் அலோ இட் டு அவாய்ட் டைமிங் இஷ்யூஸ். இப்போ சில ஃப்ளிப் ஃப்ளாப்லாம் அந்த பிட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுவே நம்ம இந்த சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது அந்த டைமிங் இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும், நம்மளுக்கு ரிலையபிள் ஆப்ரேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட், இட் இஸ் எட்ஜ் ட்ரிகர்டு. அதாவது எட்ஜ் ட்ரிகர்ட்னா நம்ம கிளாக் டிரான்சிஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது கிளாக் பல்ஸு கொடுத்தாதான் அந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பு ட்ரிகர் ஆகி ஒர்க் ஆகும். அப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு அவுட்புட்டு ஸ்டேபிள் அவுட்புட் கிடைக்கும். இட் இஸ் எட்ஜ் ட்ரிகர்ட். த அவுட்புட் ஸ்டேட் ஒன்லி அட் இஸ் ஸ்பெசிஃபிக் கிளாக் டிரான்சிஷன். கிளாக் 0 கொடுத்தா தான் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆகும், கிளாக் 1 கொடுத்தா தான் இன்னொரு ஃப்ளிப் ஃப்ளாப் ஒர்க் ஆகும். ஸோ அந்தமாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு டைமிங் இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு குறையுது. மாஸ்டர் ஃப்ளிப் ஃப்ளாப் ஆக்டிவ் ஆகும் எப்போது? நம்ம கிளாக் வேல்யூ வந்து அதாவது 1 கொடுக்கும்போது ஆக்டிவ் ஆகும். ஸ்லேவ் ஃப்ளிப் ஃப்ளாப்பு அது எப்போ ஆக்டிவ் ஆகும்? நம்ம கிளாக் வேல்யூ வந்து லோவாக கொடுக்கும்போது, அதாவது 0 வேல்யூ கொடுக்கும்போது. ஓகேங்களா? இதோட ட்ரூத் டேபிள் பார்க்கலாம் பாருங்கள். ஜேகே, ஸோ 0011 01 01 இந்த மாதிரி இன்புட் எடுத்துக்கிறோம். மாஸ்டர் ஸ்டேட் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது சேமாக இருந்துச்சுன்னா 00 இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச், அதாவது என்ன எதுவுமே இருக்காது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. ஸ்லேவ் அவுட்புட்டில் நம்மளுக்கு கரண்ட் ஸ்டேட் வேல்யூ வந்துடும், QN. இங்கே பாருங்கள், சேம் 11 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டாகல்னு வந்துடும். அப்படின்னா என்னதுன்னா நம்மளுக்கு ஸ்லேவ் அவுட்புட்டில் இந்த QN என்ன வந்ததோ அதனுடைய ஆப்போசிட் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ கிடச்சிரும். இல்லை, எனக்கு 01 இருக்குது இன்புட்டு, 01 வந்தால் ரீசெட் ஆகிடும், அவுட்புட்டில் வந்து நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். 10 இருந்தால் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து செட் ஆகிட்டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் வேல்யூ வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அவுட்புட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணோம். இப்போது QN+1 என்னதுன்னா அவுட்புட் அட் த நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ். இன்னொரு கிளாக் பல்ஸில் நம்மளுக்கு அவுட்புட் வருது இல்லையா, அதுதான் நம்ம QN+1 வரும். QN நம்ம கரண்ட் ஸ்டேட் அவுட்புட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ சேமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன வரும்? என்ன கரண்ட் ஸ்டேட் இருக்கோ அதே வந்துடும். சேமாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் ஸ்டேட்னுடைய ஆப்போசிட் வேல்யூ வரும். 01 இருந்தால் 0ன்னு வரும், 10 இருந்தால் 1ன்னு வரும். ஸோ 0னா ரீசெட்டு, 1னா செட்டு. நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ். டாக்லிங் கேப்பபிலிட்டி. இந்த ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து டாக்லிங் கேப்பபிலிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்னதுன்னா இந்த J வேல்யூ 1 K வேல்யூ 1 வரும்போது ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து டாகிள் ஆகிடும். அப்படி டாகிள் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஃப்ரீக்வன்சியில் ஈஸியாக டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு பிரித்து இந்த வேல்யூஸ் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி வரும். ஸ்டார்ட் இந்த மாதிரி பிரிஞ்சு இந்த டாகிள் ஆகிட்டு வரும். நோ ரேஸ் கண்டிஷன். இந்த Jவும் Kவும் 1 இருக்கும்போது
எந்த ஒரு ரேஸ் கண்டிஷன்ஸும் இருக்காது. அதாவது ஒவ்வொரு இன்புட்டும் அவுட்புட்டும் தனித்தனியாக அப்டேட் ஆகிட்டு வரும். ஓகேங்களா, ஐசோலேட் ஆகி அப்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ரேஸ் கண்டிஷன்ஸும் இதில் இருக்காது. ஸோ இவ்வளவு தான் ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய அட்வான்டேஜஸ். டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஸ்லேவ் ஜேகே ஃப்ளிப் ஃப்ளாப்னுடைய பிளாக் டயக்ராம், அதோட எக்ஸ்பிளனேஷன், கண்டினியூவேஷன், ட்ரூத் டேபிள், அட்வான்டேஜஸ். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.